ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுஎஸ் தமிழ் எஃப்எம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது டிஃபன் பாக்ஸ் வித் உங்கள் ஆர்ஜே ஜிவி. நம்ம டிஃபன் பாக்ஸோட ஷோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயத்தை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேஞ்சி என்னன்னு சொல்லுமா அப்படிங்கிறீங்களா, அதை சொல்லணுங்க, அதுவும் உங்களுக்கு சொல்லணும். அதுதான் எங்களோட டிஃபன் பாக்ஸோட நோக்கமே. இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த மாதிரி சூப்பரான விஷயங்களுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. இன்னைக்கு என்ன டாபிக் பேச போறோம் டிஃபன் பாக்ஸ்ல, அது சொல்லியே ஆகணும். 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இன் த வேர்ல்டு, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். எந்தெந்த பிராண்டெல்லாம் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ், அதுவும் டாப் 10ல் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக அது டெக்னாலஜி சம்மந்தமாக தான். நீங்கள் செருப்பு ஷூலேருந்து பென்சில் கத்தி வரைக்கும் கேட்காதீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது டெக்னாலஜி, பியூர்லி டெக்னாலஜி பேஸ்டாக என்னென்ன கம்பெனிஸ் எவ்வளோ பிராண்டட் வேல்யூஸில் இருக்குது, அது மட்டும் இல்லைங்க, இது வேர்ல்ட்லேயே மோஸ்ட் பிராண்டட் கம்பெனிஸ் இது தான். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து எல்லாத்துலேயுமே இது எதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் பேச போறோம். பின்னாடி முன்னாடி என்ன இருந்தது, அந்த மாதிரி விஷயங்கள் தாங்க. முன்னாடி இருந்தது என்ன பின்னாடி வந்துருச்சு, பின்னாடி இருந்தது எது ஓவர்டேக் பண்ணி முன்னாடி போயிருக்கு, லாஸ்ட் இயர் இது எந்த ரேங்க்ல இருந்தது, இந்த வருஷம் எந்த ரேங்க்ல இருந்தது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் அலசி ஆராய போறேன். நீ இவ்வளோ நேரம் சொன்னதே தலை சுத்துதுமா, இனிமேல் என்ன சொல்ல போறியோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க கேட்டே ஆகணும். ஏன்னா சூப்பரான விஷயங்களா இன்னைக்கு சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் கேட்டுலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. டென் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இன் த வேர்ல்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி டாபிக் பேச போகிறோம். என்னென்ன பிராண்ட்ஸ் என்னென்ன இடத்துல இருக்குது, அதெல்லாம் பின்னாடி இருந்து பார்க்க போகிறோம். திரும்ப இந்த பின்னாடி முன்னாடி கதைக்கு வந்துட்டியா அப்படிங்கிறீங்களா, பின்னாடி இருந்து போகலாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன பிராண்ட், லாஸ்ட் இயர் இந்த பிராண்ட் எந்த பொசிஷனில் இருந்தது, இப்போ இந்த பிராண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பிளேஸில் இருக்கிறது IBM. 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டில் 10th பிளேஸில் IBM இருக்குங்க. இந்த பிராண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 86.2 பில்லியன். என்னது மில்லியன் ட்ரில்லியன் அந்த ரேஞ்சிலலாம் பேசுறியமா அப்படிங்கிறீங்களா, இது பில்லியன் தாங்க, அதுக்கு மேலெலாம் ஒன்றும் இல்லை. 86.2 பில்லியன் இந்த பிராண்டோட வேல்யூ. இந்த பிராண்ட் லாஸ்ட் இயரை விட -8% இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் இயரை விட இந்த பிராண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் இயர் இதோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 4th ரேங்க்ல இருந்திருக்கு. இந்த தடவை கொஞ்சம் சறுக்கி கீழே விழுந்து 10th பிளேஸ்க்கு, அதுவும் ரொம்ப கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 10th பிளேஸ்க்கு வந்திருக்கு. 9th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்டொனால்ட்ஸ். எப்போ பார்த்தாலும் ஒரு க்ளோன் மாதிரி ஒன்று வந்து எல்லாரையும் சிரிக்க வச்சு சாப்பிட வச்சு இது ஹெல்த்தியா இல்லையா அப்படின்றது பெரிய ஒரு டிபேட்டே போட வேண்டிய ஒரு விஷயம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிராண்டோட வேல்யூ 88.6 பில்லியன். இந்த பிராண்ட் லாஸ்ட் இயரை விட 9% கூடி இருக்கு. லாஸ்ட் இயரும் இதே ரேங்க்ல தான் இருந்திருக்கு. ஸோ நம்மளாம் நல்லா சாப்பிட்றோம்னு நினைக்கிறேன் மெக்டியில். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிடலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டு, அதை பற்றி தான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் ஷோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் அடுத்து 8th பிளேஸில் என்ன பிராண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரைசான். இதை வந்து இங்கே இருக்கிற ஒரு செல்லுலார் கம்பெனியோட ஓனர். இது வந்து நம்ம ஊர் ஏர்டெல் ஏர்செல் மாதிரிங்க. இந்த பிராண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.2 பில்லியன். அதுதான் இந்த பிராண்டோட வேல்யூ. ஸோ இந்த பிராண்ட் லாஸ்ட் இயர் பெர்சன்டேஜை விட +8% ஜாஸ்தியாக இருக்குது இந்த பிராண்டோட வேல்யூ. லாஸ்ட் இயர் ரேங்க் பார்த்தீங்கன்னா 7th ரேங்க்ல இருந்திருக்கு. இந்த தடவை 8th ரேங்க்குக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, இந்த தடவை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தியாக போட்டிருக்காங்க, நிறையா இன்டர்நெட் கண்டென்ட்டு. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ பிஸ்னஸ்லலாம் வேற இறங்கியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் இன்னும் நல்ல நிலைமைக்கு கூட வரலாம். லாஸ்ட் இயர் இவங்க ஏஓஎல் அப்படின்ற ஒரு கம்பெனியை May 2015 வேற அக்வயர் பண்ணியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனில் இருக்கோம், நாங்கள் நிறையா பண்ணுவோம் அப்படிலாம் வந்து நிறைய ப்ராமிசிங்காக சொல்லிட்டு இருக்காங்க. 7th பிளேஸில் இருக்கிறது, இது நம்ம ஊரில் எல்லாருமே இப்போ ரொம்ப கேள்விப்பட்டு இருக்க ஒரு பேர், அமேசான். இங்கே இருக்கிற பெரிய ஒரு இன்டர்நெட் பிஸ்னஸ் மேக்னெட் இவங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ ரொம்ப வெறித்தனமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டா நானான்னு பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி கண்ணா அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிராண்டோட வேல்யூ 98.9 பில்லியன். ஸோ செஞ்சுரி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்காங்க. அடுத்த வருஷம் அடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பிராண்ட் லாஸ்ட் இயரை விட +59% ரைஸ் ஆயிருக்குங்க. லாஸ்ட் இயர் இது டாப் 10லேயே இல்லை, அதான் ரொம்ப ஹைலைட்டடான விஷயம். 14th ரேங்க்ல இருந்திருக்கு.
இருக்கு. ஆனால் இந்த தடவை அடிச்சு பிடிச்சி 7வது ரேங்க்குக்கு வந்துருச்சு. அடுத்த தடவை எந்த ரேங்க்குக்கு வரப்போகுது அப்படின்னு உங்களை மாதிரி நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்கேன். டாப் 10 மூவிஸ் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து என்ன பிராண்ட் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்ல போறோம். மறக்காம மிஸ் பண்ணாம கேளுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. We are back to the show. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. 7th பிளேஸ்ல அமேசான் இருந்தது. டாப் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் டாப் 10ல என்ன இருக்கு அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க இது மட்டும் இல்லைங்க, வெப் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், எக்கோ பர்சனல் அசிஸ்டன்ட், டெலிவரி வந்து ட்ரோன்ல பண்றது, இந்த மாதிரி கண்ணா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த தடவை வந்து 5க்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் அந்த கம்பெனி என்ன ஆக போகுது அப்படின்னு. ஸோ அடுத்த நிலைமையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசா 6th பிளேஸ்ல விசா தான் இருக்கு. இந்த பிராண்டோட வேல்யூ 100.8 பில்லியன். ஸோ இது லாஸ்ட் இயரை விட 10% ஜாஸ்தியாக இருக்குது இந்த தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டில். லாஸ்ட் இயரோட ரேங்க் 5th ரேங்க்ல இருந்திருக்கு, இந்த தடவை 6th ரேங்க்குக்கு வந்திருக்கு. டாப் 10 பிராண்டை வந்து இது ரொம்ப நாளாக தாக்கு பிடிச்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிராண்டோட வேல்யூ நம்மளுக்கே தெரியும். விசானா என்ன ஒரு பிராண்ட் இருக்கும், எங்கேயாவது போய் விசா கிரெடிட் கார்டு நீட்டினாலே ஒரு தனி மரியாதைலாம் இருக்கும். ஏன்னா அது எப்பயுமே திவாலாகாத கம்பெனி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை. ஸோ அடுத்த 5th பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக். அதுதாங்க 5th பிளேஸில் இருக்குது. 102.6 பில்லியன் அதான் இந்த பிராண்டோட வேல்யூ. வாவ், 100 தாண்டி வந்து ஆரம்பிச்சாச்சு. 6th இருந்து 100 தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இந்த பிராண்ட் லாஸ்ட் இயரை விட 44% ஜாஸ்தியாக இருக்கு. லாஸ்ட் இயர் இதோட ரேங்க் வந்து 12th ரேங்க்ல இருந்திருக்கு. அமேசான், ஃபேஸ்புக் எல்லாம் அடிச்சு பிடிச்சி முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. அமேசான் வந்து டாப் 10ல வந்தாலும் இவங்க டாப் 5ல வந்துட்டாங்க. ஸோ 5th பிராண்ட்ல வந்துட்டாங்க. இது வந்து கண்ணா பிராண்ட், வாட்ஸ்அப் வாங்குறது, அது பண்றது, இது பண்றதுன்னு தலைகீழா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல வந்து உயிர் வாழ்றதுக்கு மூச்சு இருக்கோ இல்லையோ, ஃபேஸ்புக் எல்லாம் வாழ முடியாது, வாட்ஸ்அப் எல்லாம் வாழ முடியாது அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. நான் அடுத்த வருஷம் இது டாப் 1, 2ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் அதில் இன்வெஸ்ட் பண்றதெல்லாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸும் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். இது டிஃபன் பாக்ஸ் வித் உங்க ஆர்ஜே ஜிவி. 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே 5 வரைக்கும் சொல்லி முடிச்சாச்சு. இதில் 4வது பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AT&T. அதுவும் யூஎஸில் இருக்கிற ஒரு செல்லுலார் கம்பெனி தான், நம்ம ஊர் ஏர்டெல், ஏர்செல் மாதிரி. ஏர் வாய்ஸ் மொபைல் கம்பெனி ஓனர் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊரில், அதாவது யூஎஸில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AT&T, வெரைசான், இது 2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் AT&T 5 அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சே பயங்கரமா முன்னாடி வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த பிராண்டோட வேல்யூ 107.4 பில்லியன். லாஸ்ட் இயரை விட 20% ஜாஸ்தியா இருக்காங்க. இந்த பிராண்ட் வந்து லாஸ்ட் இயர் 6th ரேங்க்ல இருந்திருக்கு, இந்த தடவை 4th ரேங்க்குக்கு வந்துருச்சு. செகண்ட் டெலிகாம் கம்பெனி வேர்ல்டுலேங்க, இவங்க செகண்ட் டெலிகாம் கம்பெனி டாப் 10ல வரதுக்கு. ஸோ சூப்பரா போய்கிட்டு இருக்கு இந்த கம்பெனி. டைரக்ட் டிவியை வேற அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி போகுது அந்த அக்வசிஷன்லாம் எப்படி போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போகுது. 3rd பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட். 121.8 பில்லியன், 121.8 பில்லியன் டாலர்ஸ் வச்சிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். அவங்க கிட்ட என்ன இல்லாத காசாங்க. மைக்ரோசாஃப்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரையும் டாக்ஸையும் வச்சே பயங்கர ஒரு ரேஞ்சா உள்ள வந்தவங்க மைக்ரோசாஃப்ட். அவங்க இன்னும் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகாம எத்தனை காம்படிஷன் வந்தாலும் அவ்வளோ மேனேஜ் பண்ற அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. எல்லாத்துலயும் கொண்டு போய் கொட்டுறாங்க. நோக்கியா வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. ரொம்ப ஒரு அன்எக்செப்ஷனல் க்ரோத்தா இருக்கு அவங்களோட க்ரோத். ஸோ எப்படி வரப்போறாங்க, அவங்க இந்த வருஷம் எப்படியெல்லாம் லான்ச் ஆக போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்க மேலேயும் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் 5% ஜாஸ்தியா இருக்கு அவங்களோட பெர்சன்டேஜ். லாஸ்ட் இயர் ரேங்க் இதே 3rd ரேங்க்ல தான் இருந்திருக்காங்க. அடுத்த தடவை ஏதாவது முன்னேறி வருவாங்களா இல்லை பின்னேறி போவாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஏன்னா ஃபேஸ்புக், அமேசான்ல ஈக்குவலா காம்படிஷன்ல வரும்போது இவங்களோட நிலைமை என்ன ஆக போகுது, அதெல்லாம் உங்களை மாதிரி நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். ஸோ சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை முன்னே ஃபர்ஸ்ட் கேட்டுலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. டாப் 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதுவும் முக்கியமாக டெக்னாலஜி செக்டரில் தான் இந்த பேச்சு ரொம்ப ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கு. ஆப்பிள் அதுதாங்க செகண்ட் பிளேஸில் இருக்குது. என்னது ஆப்பிள் செகண்ட் பிளேஸில் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, போன தடவை ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தது. ஆனால் அதை பின்னாடி தள்ளி முன்னாடி வந்தது கூகுள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது கூகுள் தான். ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூ, இவ்வளோ நேரம் நம்ம 100ஸ்ல பேசிகிட்டு இருந்தோம். ஆப்பிள்னு சொன்னோடனே எப்படி 100ஸ்ல பேச முடியும்? 200ஸ்ல தான் பேசணும். $228.5 பில்லியன்
பில்லியன் டாலர்ஸ். அதுதான் ஆப்பிளோட பிராண்ட் வேல்யூ. இதில் வந்து நம்மளுக்கு $1 $2 இருந்தாலே பெரிய விஷயம். ஸோ பில்லியன் கணக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பெர்சன்டேஜ் ஆனால் லாஸ்ட் இயரை விட 8% குறைஞ்சிருக்கு. ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச் இண்டஸ்ட்ரியிலலாம் கொஞ்சம் அடிபட்டாங்க. அதே மாதிரி பல பேர் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச், ஃபயர் டிவி அது இதுன்னு கொஞ்சம் காம்படிஷன்லாம் வந்ததில்ல. ஆப்பிள் டிவிலாம் கொஞ்சம் சரியாக போல் அந்த மாதிரி கொஞ்சம் காண்டெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. என்னதான் ஃபோனை விற்றாலும் நீங்கள் வந்து முன்னாடி எங்களை விட மாட்டேங்கிறீங்களே பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் தான் இருக்காங்க. அவங்களும் வந்து ஃபோன் மட்டும் விற்கிறதில்ல சாம்சங் மாதிரி, ஆனால் அவங்க சர்வீசஸ் எல்லாமே ஐடியூன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட க்ரோத் அடுத்த வருஷம் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனல் ப்ராடக்டை கொடுத்து முன்னாடி அடிச்சு பிடிச்சி வந்துட்டாங்கனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. எப்பயுமே ஆப்பிள்னாலே அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்தாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது நம்ம கூகுள். எப்போ பார்த்தாலும் கூகுள் தான். கூகுள் பண்ணி பார்த்தேன்னு எல்லா இடத்துலையும் அதான் பண்ணி பார்த்துருக்கோம். ஆப்வியஸாக அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் லாஸ்ட் இயர் இவங்க செகண்ட் பிளேஸில் இருந்திருக்காங்க. இந்த பிராண்டோட வேல்யூ 32% இந்த வருஷம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குங்க. $229.2 பில்லியன். ரொம்பலாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற ஸ்டேட் வர ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி 1 மார்க் 2 மார்க் வித்தியாசத்தில் தான் இருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் இவங்களுக்குள்ள யார் அடிச்சுக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு அப்படின்னு உங்களை மாதிரி நானும் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான சாங்ஸ் வருது, அதை ஃபர்ஸ்ட் கேட்டலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியோட வைண்ட் அப் செஷனுக்கு வந்தாச்சுங்க. 10 மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட்ஸ் இந்த வேர்ல்டு, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் கூகுள் இருக்குது, லாஸ்ட் இயர் ஆப்பிள் இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். கூகுளோட க்ரோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோலபிளாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம், 2 கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற டயத்தில் ஆல்ஃபபெட்டுக்கு ஒன்று ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற ஒரு கோதாவில் இறங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான டிவிஷன்லாம் சில டிவிஷன்ஸ்க்கு நம்ம சுந்தர் பிச்சை, ஒரு இந்தியன், அவர் தான் வந்து இப்போ தலைமை ஏற்று சிஇஓவாக நடத்திட்டு இருக்காரு. ஸோ சூப்பராக வரணும். கூகுள், ஆப்பிள், அமேசான் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வாழ்த்துக்கள். யாருக்குமே நாங்கள் பாரபட்சம்லாம் கிடையாதுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருமே இந்த டாப் 10க்குள்ளே வரணும். சூப்பராக இன்னும் நிறைய காம்படிஷன்லாம் வரணும், நிறைய கேட்ஜெட்ஸ் எல்லாம் வரணும். அதெல்லாம் காசு இருக்கோ இல்லையோ கிட்னி வித்தாவது நாங்கள் வாங்கிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான விஷயங்களோட சூப்பரான சாங்ஸ் அடுத்து வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஷோ முடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. அடுத்த ஷோஸ் பண்ணுறதுக்கு ஆர்ஜேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RJ ஜிவி. திஸ் இஸ் ஜிவி signing off from Tiffin Box. நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. அடுத்த ஷோஸ் வந்துட்டு இருக்கு, சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது US தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. பாய்.